மைஃபேம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற ராசிபலன் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இந்த வாரம் 28/9/2025 முதல் ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக வருகிற அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இந்த வாரத்திலே விஜயதசமி இருக்கிறது. இந்த விஜயதசமி விழாவில் கலந்து கொண்டு அம்பாளின் அருளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்கலாம். வங்கிகளை நாட வேண்டும். அதே நேரத்தில் ஒரு சில நண்பர்களையும் அணுகலாம். ஆனால் கடந்த காலத்தில் ஏதாவது இது போன்ற நிலைகள் ஏற்பட்டு கடன் சுமைகள் அதிகமாக இருந்தால் சற்று யோசித்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் மூலமாக ஏதாவது உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கலாம். காரணம், அந்த குழந்தைகளுக்கு உடல்நலத்திலே சிறிய குறைபாடுகள் ஏதாவது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனைகளையும் நீங்கள் வழங்க வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே எப்போதும் போல் வாக்குவாதங்கள் வந்து போய் கொண்டுதான் இருக்கும். அதை மாற்றுவதற்கு வாய்ப்பு இந்த வாரத்திலே அதிகமாக இல்லை. மேலும் ஒரு சிலர் வெளியூர்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது. அந்த நேரத்திலே ஏதாவது ஒரு நல்ல ஆலோசனைகளும் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக சிலர் தனியாக இருந்தால் நல்ல சிந்தனை செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திலே உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, 2ஆம் இடத்திலே குரு பகவான். பொருளாதார சிக்கல்கள் படிப்படியாக குறையும். 7ஆம் இடத்திலே சந்திரன் வார ஆரம்பத்தில் 2 நாட்கள் சற்று பலமில்லாமல் பலம் குறைந்து காணப்படுகிறது. ஆனால் அவர் தைரிய ஸ்தானாதிபதி என்ற காரணத்தால் சில நேரங்களில் சில வேலைகளை செய்வதற்கு உங்களுக்கு சற்று ஏதாவது அச்சமாக இருக்கும். ஆனால் அது சரியாக வேலையாக இருந்தால் 1க்கு 2 முறை நன்றாக யோசித்து அந்த காரியத்தில் இறங்கினீர்கள் என்று சொன்னால் தொழில் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல தொழிலையும், உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளையும், நண்பர்களிடம் நல்ல பழக்க வழக்கங்களையும், அதே நேரத்தில் அவர்கள் மூலமாக எதிர்பாராத வகையில் சில உதவிகளையும் அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மிதனராசி நேயர்களே, சென்ற வாரத்தை போல் சூரியனும் புதனும் ராசிக்கு அதிபதியும் 3ஆம் இடத்து அதிபதியும் 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். இது பொதுவாக ஒரு நல்ல அமைப்பு தான் என்று சொல்ல வேண்டும். கல்வி கற்பவர்களுக்கு நல்ல காலமாகத்தான் இந்த வாரமும் இருக்கிறது. அரசு துறையில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. அரசாங்கத்தின் மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. வெளிநாட்டு பயணங்கள் போக வேண்டுமா? அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஏதாவது புதிய தொழிலை வெளிநாடுகளிலே பெரிய வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் உருவாக்கலாம். நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டால் எதிர்காலத்தில் வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். திருமண பேச்சுவார்த்தைகளில் சிறிய தடைகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறது. ஆனால் பயப்பட வேண்டாம். கடகராசி நேயர்களே, 2ஆம் இடத்திலே சுக்கிரன் கேது. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டும். நீயா நானா என்ற போட்டி பொறாமைகள் ஏற்பட்டால் வம்புகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கிறது. இதற்கு காரணம், உங்களது ராசிக்கு அதிபதி வார ஆரம்பத்தில் 2 நாட்கள் பலகீனமாக இருக்கிறார். இருந்தாலும் அடுத்து 2 நாட்கள் 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். சில நேரங்களில் உடலில் ஏதாவது உடல்நலக் கோளாறுகளும் உடல் உபாதைகளும் கடந்த கால நோய்களும் இனிமேல் வராது என்று நினைத்திருந்தது கூட திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. அதற்கு காரணம், நீங்கள் ஏதோ ஒரு அசட்டு துணிச்சல் என்று சொல்லக்கூடிய வகையிலே சரியான மருந்துகளை முறையான வகையில் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் இது ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. இதற்கு எதிர்காலத்தில் இடம் கொடுத்து விடாமல் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வாரத்திலே. சிம்மராசி நேயர்களே, ராசியிலே சுக்கிரன் கேது. சொல்லவே வேண்டியது கிடையாது. 7ஆம் இடத்திலே சனியும் ராகுவும் இருக்கிறார்கள்.
இது வாக்கிய பஞ்சாங்கப்படி உள்ள அமைப்பாகும். எனவே வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். இது தவிர பங்குதாரர்களாக இருந்து தொழில் செய்யக்கூடியவர்களாக, அதாவது தொழிலில் பார்ட்னர்ஷிப் என்று சொல்வார்கள் அல்லவா, இது போன்ற துறைகளில் உள்ளவர்கள் இந்த வாரம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது நபர் மூலமாக சில தொல்லைகள் உங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும், உங்கள் மனதை கலைக்கக்கூடிய வகையிலே அவர்களது செயல்பாடுகளும், குறிப்பாக அவர்களுக்கு உங்கள் மேல் உள்ள பொறாமையாலும் இதை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே ஒரு பக்கம் சமாளித்தால் வேறொரு பக்கம் பிரச்சனை வருகிறதே என்று வருத்தப்படாதீர்கள். போகிற போக்கில் எல்லாமே சரியாகும் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, ராசியிலே சென்ற வாரத்தை போல் சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். நல்ல அமைப்பாக இருக்கிறது. ஆனால் உடல்நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக முட்டிக்கால் வலி என்று சொல்வார்கள் அல்லவா, சற்று வயதானவர்களாக இருந்தால் இது வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. காரணம், நாம் நமது காலங்களில் அதிகமாக நடந்திருந்தாலோ அல்லது வேறு சில வகையிலோ இந்த பாதிப்புகள் பெரும்பாலானவர்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு வைத்தியமும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு இந்த வாரம் சற்று அறுவை சிகிச்சைகள் ஏதாவது செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்பத்திலே அமைதி நிலவுகிறது. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒற்றுமை இருக்கிறது. பொருளாதார வகையிலே சிறிய சிறிய குறைபாடுகள் இருந்தாலும் போக போக எல்லாமே சரியாகும். குழந்தைகள் மூலமாக நல்ல நன்மைகளும் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, சென்ற வாரத்தை போல் இந்த வாரமும் செவ்வாய் பகவான் ராசியிலே இருக்கிறார். குறிப்பாக 7ஆம் இடத்தை பார்த்து இருக்கிறார். இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டும். சில நேரங்களில் குடும்பத்திலே பொருளாதார பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களிலே பல குடும்பங்களில் இருக்கிறது. எந்த செலவை முதலில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். எதை நாம் எந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் உருவாகலாம். விட்டு கொடுத்து பேசினால் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு மிகவும் சாதாரணமாக இருந்து விடாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகள் மூலமாக நல்ல பெயர் எடுக்கலாம். உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களுக்கு குறிப்பாக பதவி உயர்வு ஏதாவது எதிர்பார்த்திருந்தால் அது கிடைக்கலாம். ஒரு சிலர் கடந்த காலத்தில் நல்ல பதவி உயர்வு பெற்றிருந்தால் அதன் மூலமாக நல்ல வருமானமும் பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்திலே அமைந்திருக்கிறது. விருச்சக ராசி நேயர்களே, ராசியிலே சந்திரன் பலகீனமாக அமைந்திருக்கிறார். இருந்தாலும் ராசிக்கு அதிபதி விரயஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். இது சற்று சிக்கலான ஒரு நிலையைத்தான் காட்டுகிறது. ஆனால் இந்த ஜாதகத்திற்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். இருந்தாலும் 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடியவர் குறிப்பாக விரயஸ்தானத்தை பார்க்கிறார். விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு அதிபதி சற்று ஏதாவது நல்ல செலவுகளையும் கொடுத்து விடுவார். அந்த செலவுகள் மூலமாக மன அமைதியையும் ஏற்படுத்தி விடுவார். எனவே உடல் நலத்திலும் நல்ல அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இரத்த அழுத்த சம்பந்தமான நோய்கள் ஒரு சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலே காணப்படுகிறது. கவனமாக இருந்தால் குறைகள் எதுவும் வராமல் மீண்டு வந்துவிடலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, நண்பர்கள் மூலமாக சில தொல்லைகள் உங்களுக்கு வரலாம். நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் அவர்கள் உங்களுக்கு ஏதாவது சில இடையூறுகளை கொடுக்கலாம். எனவே இந்த வாரத்தில் நண்பர்களிடம் ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நண்பர்களுடன் இணைந்து வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். அங்கே ஏதாவது வேறு ஒரு விஷயத்திற்காகவோ அல்லது வேறு ஒரு நபருக்காகவோ நீங்கள் இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. தொழில் சாணம் பலமாக இருக்கிறது. முயற்சிகள் செய்ய வேண்டும். வாழ்க்கையின் ஓரத்திற்கே சென்று விட்டோம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட மனதிலே அமைதி ஏற்பட்டாலோ தைரியமும் துணிச்சலும் இருந்தாலோ நிச்சயமாக ஒரு நேரம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, எல்லா கிரகங்களும் சரியாக இயங்குகின்றன. வெளியூர் பயணங்கள், ஆலயங்கள் எழுப்புவதற்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள்,
ஏதாவது நியமன அதிகார பதவிகள், சில பொது ஸ்தாபனங்களுக்கு தலைமை பொறுப்புகள் ஏற்கக்கூடிய நிலைகள், இதிலே ஏதாவது ஒன்று இந்த வாரத்திலே வரக்கூடிய அமையக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. இருப்பினும் நமக்கு எவ்வளவு பெருமையும் புகழும் சேர்ந்தாலோ அதே நேரம் பொறாமைப்படக்கூடியவர்களும் அருகிலே இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொறாமைக்காரர்களை வெகு எளிதில் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம். எனவே எல்லா நேரத்திலும் உங்களது பிரச்சனைகள் அது நல்லதாக இருந்தாலும் அல்லது கெட்டதாக இருந்தாலும், உங்களுக்கு இடையூறுகள் தருவதாக இருந்தாலும், அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தால் வெற்றி உங்களுக்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, தந்தையாரிடம் மதிப்பு மரியாதைகள் அதிகமாக ஏற்படும். நீண்ட காலமாக அவர்களை சென்று பார்க்காமல் இருந்தால் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். தாயாரிடத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே சிறிய சிறிய மன வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களில் நல்ல பெயர் நிச்சயமாக கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் வராது. நல்ல நண்பர்களும் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு மிகவும் துணிச்சலாக நல்ல நிலையிலே பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஆலய வழிபாடுகளும் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதை இந்த வார இறுதியில் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மீனராசி நேயர்களே, சந்திரன் 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் அவர் 5ஆம் இடத்து அதிபதி. வாரத்தில் 2 நாட்கள் உங்களது தந்தையாரின் உடல்நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தந்தையார் இல்லாவிட்டாலும் தாயாருடைய உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களது வீட்டிலே கூட வயதானவர்கள் வேறு யாராவது இருந்தால் அவர்களது உடல்நலத்தில் கூட நீங்கள் கவனமாக இந்த வாரத்திலே இருக்க வேண்டும். இதில் ஏதாவது ஒரு வகையில் சற்று மனக்குழப்பங்கள், மனதிலே ஏதாவது சஞ்சலங்கள் ஏற்படலாம். சரியான சிகிச்சைகளை அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். வெளியிடங்களில் ஏதாவது நண்பர்கள் வீடுகளுக்கு சென்றால் வெகு விரைவில் திரும்பிவிடக்கூடிய ஒரு நேரத்தை வகுத்து கொள்ள வேண்டும். ஏதோ பார்த்தோம் வந்தோம் என்று இருக்க வேண்டும். அதிகமான நேரத்தை அங்கு செலவிட்டால் வேறு ஏதாவது வம்புகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்திலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.